அரபிலாம் வராங்க, தப்பா எடுத்து போறாங்க. அப்படியே இருக்கு வரும், அப்படியே என்ன சேர்த்து 11 மணிக்கு ஊட்ட இது 1 மணி எவ்வளோ டிராஃபிக் வருது. இந்த மாதிரி ரெயின்போ ஸ்டிக் ஹவுஸ், கராச்சி தர்பார் எல்லாம் இருக்கு. இப்போ நாம எங்க இருக்கோம்? இப்போ நேரா வந்து நம்ம வந்து ஜெயின் சூப்பர் மார்க்கெட்ல நின்றுட்டு இருக்கோம். ஆமா, நீங்க இப்போ பாத்துட்டு இருக்குது ஜெயின் சூப்பர் மார்க்கெட். நாங்க இருக்கிற பிளாட்டுக்கும் பின்பக்கம் இதுதான். நேரா போனீங்கன்னா வீக்லி இங்க தான் ஷாப்பிங் பண்ணுவோம். நேரா போயிட்டு இப்போ போயிட்டு பால் பவுடர் வாங்க போறோம். நேரா இப்போ பால் பவுடர் வாங்க போறோம், நாளைக்கு காபி போட்டு குடிக்கிறதுக்கு. ஆமா, நைட்டு 12 மணிக்கு நாம இப்போ பால் பவுடர் வாங்க போறோம். பாப்போம், உள்ள பாப்போம். சொல்லுங்க. ஐஸ்கிரீம் வாங்க போறோம். அண்ணன் 2 பேரும் ஒரு படம் ஒண்ணு பார்த்தோம்ல, அண்ணனை மதிக்க மாட்டாங்களா, என்ன பண்றது தெரியல, என்ன பண்றேன்னு. சம்பாதிப்பான் அண்ணன் என்ன மதிக்கவே மாட்டானுவான். அப்பா என்ன படம் அது? மாப்பிள்ளையா? சே, சிவாஜி படமா? நீ வந்து புத்தகத்தை படிச்சவன்டா, நான் வந்து வாழ்க்கையை படிச்சவன் சொல்லுவானே. எதுனா இது மாதிரி ஏதோ ஒரு பாட்டுல ஒண்ணு வருமே, ராதா இந்த இடம் தானே இது, அதே மாதிரி எடுக்கிற மாதிரி. जी சும்மா ஐஸ்கிரீம் போயிடுனே. என்ன சாப்பிட்றது தானே வாங்குறோம்? 2 பேருக்கு எவ்வளோ வாங்க போறோம்? இப்படி நாம தானே சாப்பிட போறோம். என்னைக்கு சாப்பிட்டா வீணா போகாம வீணாக்காம சாப்பிடணும். இருக்குது ஏதோ குவாலிட்டியா இருந்தேன். அப்படியே என்ன எடு அப்படியே கண்டினியூவா ஒன்னையாவா பால் போட்டுருக்கலாம். கூட்டம் உள்ள நேரத்தில் வந்து எடுக்கணும். ஆப்பிள் எடுக்கிறேன் குவாலிட்டியா. இதான் எடை போடுற மிஷின். எடை போட்டு வச்சுட்டாப்ல. பார்ப்போம் 85 எவ்வளோக்கு எடுக்கிறோம். போலாம். இந்தா ரொம்ப ஃபாஸ்டாக நடக்கூடாது. முட்டை இருக்குல்ல இருக்குண்ணா ரூம்ல. சாக்கோபர் எடு. இது வேண்டாம். எனக்கு சாக்கோபர். உனக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏண்டா சளி பிடிச்சிருக்குல்ல, சளி பிடிச்சா சாப்பிடணும். உனக்கு மண்ணு கவர் போட்டு தான் இருக்கணும் உனக்கு. அடுத்தது மசாபி. இதெல்லாம் வந்து இது பிலிப்பைன் அங்க இருக்கு பாரு பஸ்ல. ஆயில் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் அங்க இருக்கு. இந்தா ஃபர்ஸ்ட் மில்க். இது ஆரஞ்சு ஒன்று இருக்கு, ஒரு வாட்டி எடுத்து வந்து இதுல ஆரஞ்சு மிக்ஸ் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் இல்லாம போட்டு டெய்லி எலுமிச்சை மரத்தை புஞ்சி ஊத்துனா மாதிரியே இருக்கும். டீ போட்டு காலையிலே ஆரஞ்சு ஃபிளேவரா. இங்க ஆயில் எடுத்துருப்போம். ஆயில் தான் இருக்கு, நான் இருக்கு இல்லதான். ஆயில வீடியோ எடுப்போம்னு. இதெல்லாம் ஓவர். இதெல்லாம் கூட்டமா இருக்கிறப்போ இந்த எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணது தெரியும். என்ன நினைப்பாங்க, அவங்களும் எடுக்கிறத நினைச்சிட்டு இருப்பாங்க. வேற நான் எவ்வளோ போக வேண்டியதுண்ணா?
இஞ்சி ஷேக் பார் உண்டா காட்டு மேலே காட்டு மேலே தூக்கி இப்படி காட்டு சரி வாங்க போகலாம் ஸ்டாப் பண்ணி